இன்னைக்கு நாம் பார்க்குறது கோகுலாஷ்டமி அப்பம். கிருஷ்ணருக்கு நாம் செய்யும்போது பால், நெய் இதை பேஸாக வச்சு செய்வோம். இன்னைக்கு பாலை பேஸாக வச்சு ரொம்ப அருமையான அப்பம். பிகினர்ஸ்லேருந்து வயசானவங்க வரையிலும் ஏதாவது ஒன்று கிருஷ்ணனுக்கு வச்சு படைக்கணுமே அப்படின்னு ஒரு எளிமையாக செய்யக்கூடிய அருமையான அப்பம். ருசியும் அருமையாக இருக்கும். இந்த கோகுலாஷ்டமிக்கு நீங்கள் இந்த அப்பம் செய்து பாருங்கள். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கப்பால் 1 கப் ரவை எடுத்துக்கிறேன். இதில் 1 பங்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருவோம். அதே அளவு 1 பங்கு வெல்லம், அதில் ஒரு அரை பங்கு தண்ணி போட்டு சும்மா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஆறி வரட்டும் சிரப்பு. அதுக்குள்ளே அரை பங்கு தேங்காய், அரை பங்கு அரிசி மாவு, அரை பங்கு கோதுமை மாவு, ஏலக்காய் பொடி, இந்த ஆறுன சிரப்பு இதை நல்லா மிக்சிக்குள்ளே அப்படியே ஒரு கலக்கி விடுங்க. இப்போ அரை மணி நேரம் ஊறுன அந்த ரவை டோவை வச்சு நல்லா நைஸாக அரைக்கும்போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. திரும்ப ஒரு அரை டம்ளர் பால் பிடிக்கும். உங்களுக்கு கணக்குக்காக தான் நான் அளந்து காமிக்கிறேன். இப்போ 1.5 டம்ளர் பால் போடும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்பம் வாக்கிறதுக்கு தகுந்தது போல் எண்ணெயை காய வைங்க. 40% ஃப்ளேமில் ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. இந்த பக்கம் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். எடுத்துடலாம். ரொம்ப அருமையாக சாஃப்டாக இருக்கும் இந்த அப்பம். நினச்ச மாத்திரத்தில் நாம் செய்திடலாம். பால் மட்டும் இருந்தால் போதும். இந்த அளவுகளுக்கு எனக்கு ஒரு 6-7 பீஸ் வந்தது. நான் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தேன்ல. நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்தது போல் இதை நீங்கள் செய்துக்கலாம். செல்ல கண்ணன் அழைக்கிறான். கோகுலாஷ்டமியை பொறுத்தவரையிலும் நாம் ரொம்ப ஹைஃபையாகவும் செய்யலாம், ரொம்ப சிம்பிளாகவும். ஒரு டம்ளர் பாலில் கல்கண்டு போட்டு ஒரு துளி பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் படைச்சிங்கன்னாலும் அந்த கண்ணனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்.